Hi, hello students. Today we are going to learn about exercise 1.34. Investigate for what values of lambda and mu the system of linear equations x plus 2y plus z equal to 7, x plus y plus lambda z equal to mu, x plus 3y minus 5z equal to 5 as no solution, unique solution and infinite number of solutions. இந்த கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 ஈக்குவேஷன்ஸை கொடுத்துட்டு நம்மளுக்கு ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் லேம்டா மியூ அப்படி சொல்லியிருக்காங்க. லேம்டாவும் மியூக்கும் என்னென்ன வேல்யூஸ்லாம் கொடுத்தா அது நோ சொல்யூஷனாக இருக்கும், யூனிக் சொல்யூஷனாக இருக்கும், நெக்ஸ்ட் இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்ன வேல்யூஸ் கொடுத்தா லேம்டாக்கும் மியூக்கும் என்ன வேல்யூஸ்லாம் கொடுத்தா அது நோ சொல்யூஷனாக இருக்கும், நெக்ஸ்ட் வந்து யூனிக் சொல்யூஷனாக இருக்கும், இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ சொல்யூஷனுக்கு போகிறோம். எப்போயுமே நம்ம வந்து இந்த டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சினாலே ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எழுதுவோம். இங்கே அதே மாதிரி தான் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். இங்கே கொஷினில் வந்து டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேல்யூவும் கொடுக்கலையே, அந்த மாதிரி ஒரு வேர்டே கொடுக்கலையே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு யோசிக்க தேவையில்லை. இங்கே இந்த மாதிரி லேம்டா மியூ ஆஃப் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து நோ சொல்யூஷன்ஸ், யூனிக் சொல்யூஷன்ஸ், இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ்னாலே அது டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஹியர் த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 3. ஏன்னா எக்ஸ் ஒய் இசட் தான் வேரியபிள்ஸ், அந்த வேரியபிள்ஸ் தான் நம்மளுக்கு அன்னோன்ஸாக இருக்குது. அதனோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இந்த கொஷினோட மோட்டிவேஷனு. சரிங்களா? த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த சிஸ்டம் இஸ் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. நம்ம மேட்ரிக்ஸோட ஃபார்ம் எப்படி எழுதுவோம்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்ற ஃபார்மில் எழுதுவோம். ஜென்ரலாக தான் நம்ம எழுதிட்டு இருக்கோம். வேர் ஏன்றது எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸ், ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸ், இசட்டோட கோஎஃபிஷியன்ஸ். இந்த 3 ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நம்ம எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸ் எடுத்து எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், இசட்டோட கோஎஃபிஷியன்ஸ் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் எக்ஸ்ன்றது ஸ்மால் எக்ஸ், ஸ்மால் ஒய், ஸ்மால் இசட்டோட வேல்யூஸு, பின்றது நம்மளோட கான்ஸ்டன்ட்டோட வேல்யூஸ். ஓகேங்களா? அப்ளைங் எலிமெண்டரி ரோ ஆப்ரேஷன்ஸ் ஆன் த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ ஆகுமெண்டட் பி. இங்கே ஏ ஆகுமெண்டட் பின்றது அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும். அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், எலிமெண்டரி ரோ ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரோ எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வருவோம். இப்போது ஏ ஆகுமெண்டட் பின்றது இது ஏ, இந்த டோட்டலாக இது ஏ டேர்ம், இது பி டேர்ம். ஏன்னா பின்றது நம்மளோட கான்ஸ்டன்ட் டேர்மு. இப்போ இதுதான் நம்மளுடைய ஆகுமெண்டட் ஏ ஆகுமெண்டட் பிலாம் டிவைட்ஸ்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஆகுமெண்டட் தான் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸ், ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸ், இசட்டோட கோஎஃபிஷியன்ஸ். இது எக்ஸு, இது ஒய், இது இசட்டு, இதனோட கோஎஃபிஷியன்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய எய்ம் என்னென்னா ரோ எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ரோ ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணோம்னாலே ஃபஸ்ட்டு ரோவில் இருக்க ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்கணும். நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அது மினிமம் வேல்யூ 1 இருக்கணும். ஓகேங்களா? அப்போது நம்மளுக்கு இந்த கொஷினில் செக் பண்ணும்போது நம்மளுக்கு 1 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்மளுக்கு இந்த 1 இருக்கிற பிளேஸில் 0 வரணும். அப்போ 0 வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம், 0 வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம். பட் இந்த கொஷினில் வந்து எல்லாமே ஓகே 1 தான் இருக்குது, ஈஸியாக கொண்டு வரலாம். இந்த இடத்துல லேம்டா மியூன்றது செகண்ட் ரோவில் இருக்குல்ல, இது செகண்ட் ரோவில் இருக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக என்னது ரோ எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம லேம்டா மியூ அந்த ஸ்கேலார்ஸை வந்து நம்ம லாஸ்ட் ரோவாக கொண்டு வந்தோம், தேர்ட் ரோவாக கொண்டு வரணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரோ 2வையும் ரோ 3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேங்களா? ரோ 2வையும் ரோ 3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இன்டர்சேஞ்ச் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரோ 2வையும் ரோ 3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து R2 gives R2 minus R1. ஏன் R2 gives R2 minus R1னா 1 minus 1 போது டைரெக்டாக நம்மளுக்கு என்ன ஆகிடும், 0 ஆகிடும். 1 minus 1 equal to 0. நெக்ஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். R2 gives R2 if and only if R3. அதாவது R2வை R3 பிளேஸ்லேயும் R3யை வந்து R2 பிளேஸ்லையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். இன்டர்சேஞ்ச் பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு இந்த பிளேஸ் வந்து நம்மளுக்கு 0 வரணும். இந்த பிளேஸ் 0 வரணும்னா என்ன பண்ணலான்னா அந்த R2 gives R2 minus R1. R2வையும் R1ஐயும் சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளேஸில் வந்து 0 வரும். அதுதான் இங்கே நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சு. 0 ஆகிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு எனக்கு இந்த டேர்ம் வந்து 0 ஆகணும். இந்த டேர்ம் 0 ஆகணும்னா என்ன பண்ணலான்னா அதே மாதிரி தான் R3 gives R3 minus R1. R3 டேர்மையும்
R3 டேர்மையும் R1 டேர்மையும் நம்ம என்ன பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணால் 0 வந்துடும். ஓகே, இது வரைக்கும் கிளியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எனக்கு இந்த டேர்மும் 0 வந்துச்சு, இந்த டேர்மும் 0 வந்துச்சு. ரோ எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வரணும்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ரோ எப்போயுமே வந்து நான் ஜீரோவாக இருக்கணும். செகண்ட் ரோ வந்து 1 0 வந்துச்சுன்னா தேர்ட் ரோ வந்து கம்பல்சரி நம்மளுக்கு 2 zeros இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது ரோ எக்லான் ஃபார்முக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? அப்போ ரோ எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இங்கே -1 இருக்குது, இங்கே +1 இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு அது 0 ஆக சான்ஸ் இல்லை. ஆனால் எப்பவுமே நெகட்டிவில் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணால் நம்மளுக்கு அது என்னவா மாறிடும், 0 மாறும். அதை தான் நம்ம இங்கே பண்ணுறோம். நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். அப்போது R3 gives R3 + R2. அப்போ -1 + 1 = 0. அப்போ இந்த டேர்ம் நம்மளுக்கு 0 ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டெப்போடு நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். எப்பயுமே நம்ம வந்து ரோ எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோனாலே நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன கண்டிஷன்ஸோ அதை ஃபாலோ. நம்ம ரோ எக்லான் ஃபார்ம் வந்த பிறகு ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோ சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. நோ சொல்யூஷன்னா நம்மளுக்கு என்ன கண்டிஷன்ஸில் கிடைக்கும்னா, ரோ ஆஃப் ஏ, அதாவது ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏ ஆகுமெண்டட் பியும் நம்மளுக்கு எப்பவுமே எப்படி இருக்குன்னா, நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் நோ சொல்யூஷன் வரணும். அப்போ நோ சொல்யூஷனாக இருக்கணும்னா இந்த லேம்டாக்கும் மியூவுக்கும் என்ன வேல்யூஸ்லாம் நம்ம கொடுத்தா அது நோ சொல்யூஷனாக கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்கள், லாம்டா = 7, மியூ = -9. அதாவது லாம்டாக்கு இப்போ லாம்டா -7 இருக்கா, அப்போ லாம்டா -7 = 0னா அப்போ லாம்டா = 7. நெக்ஸ்ட்டு மியூ -9 = 0னா அப்போ மியூ = 9. இந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணாமல் நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன்ஸில் ஒன்று வந்து லாம்டாக்கு 7னும் மியூக்கு வந்து -9னும் சொல்லிட்டு கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோன்னா, இப்போ லாம்டா -7 = 0னா அப்போ லாம்டா = 7, அது ஒரு வேல்யூ எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் மியூ -9 = 0னா அப்போ மியூ = 9. மியூ +9க்கு ஆப்போசிட் சைன் என்னென்னா -9. அப்போ -9 ஒன்று எடுத்துக்கிறோம், லாம்டா = 7 ஒன்று எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு வேல்யூஸ் நம்ம கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு கொஷனில் கேட்டிருக்க நோ சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அபோவ் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, இந்த அபோவ் மேட்ரிக்ஸில் நம்ம லாம்டாக்கு பதிலாக 7னும் மியூக்கு பதிலாக நம்ம -9னும் சொல்லிட்டு அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது இது வந்து நம்மளுக்கு ரோ ஆஃப் ஏ. இந்த டோட்டல் கண்டிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ரோ ஆஃப் ஏ ஆகுமெண்டட் பி. இப்போ இது ரெண்டும் எப்படி இருக்குது, ரோ ஆஃப் ஏ வந்து நம்மளுக்கு 2 நான்-ஜீரோ ரோஸ் இருக்குது. அப்போ ரோ ஆஃப் ஏ = 2 இருக்கும். இந்த ரோ ஆஃப் ஏ ஆகுமெண்டட் பி வந்து 3 நான்-ஜீரோ ரோஸாக இருக்குது. அப்போ ரோ ஆஃப் ஏ ஆகுமெண்டட் பியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும்னா 3 இருக்கும். அப்போ ரோ ஆஃப் ஏ ஆகுமெண்டட் பி எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்கா, இல்லை, நாட் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ரோ ஆஃப் ஏ வந்து = 2 அண்ட் ரோ ஆஃப் ஏ ஆகுமெண்டட் பி = 3 இருக்குது. ஸோ ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏ ஆகுமெண்டட் பியும் நாட் ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுன்னா hence the given system is inconsistent and has no solution. இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சொல்யூஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ has no solution அப்படி சொல்லிட்டு நம்ம எழுதுகிறோம். அப்போ கொடுத்துருக்க கிவன் சிஸ்டமில் லாம்டாக்கு வந்து நம்ம வேல்யூ வந்து 7னும் மியூக்கு வந்து -9னும் சொல்லிட்டு அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அண்ட் ஹேஸ் நோ சொல்யூஷன் சொல்லிட்டு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் வந்து யூனிக் சொல்யூஷனாக அப்படி சொல்லி செக் பண்ண சொல்லுவோம். யூனிக் சொல்யூஷனாக செக் பண்ண சொல்லும்போது நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து யூனிக் சொல்யூஷனாக அப்படி சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. யூனிக் சொல்யூஷன் போது கொடுத்துருக்க லாஸ்ட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருப்போம்ல அந்த ரோ எக்லான் ஃபார்ம், அந்த ரோ எக்லான் ஃபார்மை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த ரோ எக்லான் ஃபார்மில் லாம்டாக்கு நாட் = 7, அதாவது ஃபஸ்ட்டு வந்து லாம்டா = 7 போட்டோம்ல. இப்போ செகண்ட் பாயிண்டில் வந்து லாம்டா நாட் = 7னும் மியூவுக்கு எந்த ஒரு வேல்யூ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆஸ் நோ சொல்யூஷன் போது லாம்டாக்கு வந்து 7னும் மியூக்கு -9னும் வேல்யூ கொடுத்தோம். யூனிக் சொல்யூஷனாக இருக்கும்போது லாம்டா வந்து நாட் = 7னும் மியூக்கு எந்த ஒரு எனி ரியல் நம்பர் வேல்யூ அப்ளை பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். லாம்டா நாட் = 7னா அப்போ லாம்டாக்கு எனி வேல்யூ எந்த ஒரு வேல்யூ சொன்னாலும் கொடுக்கலாம். 5 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம், 7 விட்டுட்டு எக்ஸப்ட் 7 விட்டுட்டு எந்த வேல்யூ சொன்னாலும் கொடுக்கலாம். மியூன் போது ரியல் நம்பர் போது நீங்கள் ரியல் நம்பர்ஸ் என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ எல்லா வேல்யூஸும் கொடுக்கலாம். எது வேணாலும் கொடுக்கலாம். நெகட்டிவ் நம்பர் கொடுக்கலாம், பாசிட்டிவ் நம்பர் கொடுக்கலாம், எந்த வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நான் செக் பண்ணி காமிச்சிருக்கேன். எல்லா கண்டிஷன்ஸுமே யூனிக் சொல்யூஷனாக இருந்துச்சுன்னா
நம்ம என்ன பண்ணோம்னா லாம்டாக்கு ஒரு வேல்யூவும் லாம்டா வந்து கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு வேல்யூவாக இருக்கணும், மியூன்றது ஒரு ரியல் வேல்யூவாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இப்படி அப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா நம்மளுடைய கண்டிஷன்ஸில் வந்து ஒன்று வந்து ஈக்குவல்ட்டாகவும் ஒன்று வந்து அதாவது ரெண்டுமே சேமாக இருக்கும். ரோ ஆஃப் ஏவோ ரோ ஆஃப் ஏ ஆகுமெண்டட் பி ரெண்டுமே வந்து சேமாக இருக்கும். ரெண்டுமே சேமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட அன்னோன்ஸும் நம்மளுக்கு சேமாக இருக்கும். எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் சிஸ்டம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அண்ட் ஆஸ் யூனிக் சொல்யூஷனாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸாக இருக்கும்போது லாம்டாவோட வேல்யூ வந்து 7னும் மியூவோட வேல்யூ வந்து 9னும் கொடுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி காமிச்சோம் பாருங்கள். லாம்டா -7 ஈக்குவல் டு 0னா அப்போ லாம்டா ஈக்குவல் டு 7ஆக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மியூ -9 ஈக்குவல் டு 0னா அப்போ மியூ ஈக்குவல் டு 9ஆக இருக்கும். ரெண்டு ஈக்குவல் வேல்யூஸாக கொடுக்கும்போது நம்மளுக்கு இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸாக கிடைக்கும். இப்போ இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் போது எப்படின்னா நம்மளுக்கு ரோ ஆஃப் ஏவோட வேல்யூ ரோ ஆஃப் ஏ ஆகுமெண்டட் வேல்யூ வந்து சேமாக இருக்கும். பட் நம்மளோட அன்னோன்ஸை விட அது என்னவாக இருக்கணும், லெஸ் தென்னாக இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அப்படி சொல்கிறோம். அது வந்து கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் நம்ம 3 வேல்யூஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். யூனிக் சொல்யூஷன்னா ஒரு கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும், ஆஸ் நோ சொல்யூஷன்ஸ்னால் கண்டிஷன்ஸ் ஒரு கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும், இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ்னால் ஒரு கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம ஆன்சர் கெட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஓகே, தேங்க்யூ.